ஹலோ கைஸ். இந்த வீடியோ எதுக்குன்னா ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக தான். லாஸ்ட்டாக வீடியோ போட்டு எத்தனை நாள் இருக்கும், இல்லை எத்தனை வருஷம் இருக்கும், ஒரு 2 இல்லைனா 2.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு 2018 to 19 அந்த டைமில் தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் மூவிஸ், சீரீஸ், கேமிங் எல்லாமே எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீக்கில் இருக்கும். முக்கியமாக சொல்லணுன்னா சூப்பர் ஹீரோ மூவிஸ். இப்போ நம்ம சின்ன வயசுலேயே நிறைய சூப்பர் ஹீரோ மூவிலாம் பார்த்துருப்போம். அனிமேட்டட் மூவியாக இருக்கட்டும், லைவ் ஆக்ஷனாக இருக்கட்டும், அந்த சின்ன வயசுலேருந்தே ஒரு யூனிவர்ஸாக ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கும்போது அதை பற்றி பேசணும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தோணிகிட்டே இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த டைமில் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதோட அந்த டைமில் எனக்கு பிடிச்ச நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்து இந்த மாதிரி ஒரு சேனல் நடத்தணும், இந்த மாதிரி ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் வந்தேன். நான் அப்படி இருந்தும் ஏன் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் பெருசாக பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு இந்த சகஜமாக பேசுகிறதே வராது. நான் சைலண்ட்டான கேரக்டர் தான். யாருக்கிட்டேயும் நார்மலாக சகஜமாக பேச மாட்டேன். சிம்பிளாக சொல்ல போனால் நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டுங்க. அப்படி இருக்கும்போது யூடியூப் சேனலுக்கு வீடியோ போடணும், அதுக்காக பேசணும், தனியாக பேசணுங்கிறது எனக்கு வரவே வரல. இது எல்லா யூடியூபுக்கும் வர ஒரு நார்மல் விஷயந்தான். நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுன்னு வந்துட்டிங்கன்னா ஆரம்பத்தில் பேசுறதுங்கிறது தயக்கமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டிங்கன்னா அது எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் நார்மலாக பேசுகிற மாதிரி வந்துடும். எனக்கும் அந்த ஒரு பிரச்சனை இருந்தது. அப்படி இருந்தும் 2019 அந்த டைமில் நான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன் ஃபஸ்ட்டு சேனலில். அந்த வீடியோவுக்கு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தது. யார்கிட்ட இருந்தேன்னா டிஸ்னிக்கிட்டேருந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க தான் தெரியும். அது எப்படி நடத்தணும், எப்படிலாம் வீடியோ எடிட் பண்ணி போடணும், எப்படி போட்டால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராது அப்படிங்கிற அந்த எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் தான் வீடியோ போட்டேன். அந்த ஒரு காரணத்தினால அப்படி வந்தது. அங்கே வாங்கின அடி தான் அதோட சேனலில் இழுத்து முட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் 2022 அப்போ தான் நான் என்னோடய புது சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன். மூவிஸ் டா அப்படின்னு சொல்லி சேனல் பேர் வைக்கிறேன். உண்மையை சொல்லணுன்னா எனக்கு இந்த பேர் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் ஒரு ஸ்பெஷலான பேர் தான் தேடிட்டு இருந்தேன். எனக்கு அப்படி எதுவுமே கிடைக்கல. எவ்வளோ யோசித்து பார்த்தேன், அந்த மாதிரிலாம் எனக்கு பேர் தோணலை. ஆனால் இந்த பேர் ஏன் வச்சேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் முதல்ல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, அந்த டைமில் நான் 2 யூடியூப் சேனல் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஒன்று கேமிங், 2வது மூவிஸ். ஏன்னா எனக்கு எந்த அளவுக்கு மூவிஸ் பிடிக்குமோ அதே அளவுக்கு கேமிங்கும் பிடிக்கும். எனக்கு மூவிஸ் சேனலோட பேர் தான் யோசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது. கேமிங் சேனலோட பேர் சிம்பிளாக வச்சிட்டேன், கேமிங் டா. அப்படி இருக்கும்போது கேமிங் டா சேனலு எனக்கு பண்ணணும்னு தோணுது. அதே பேரில் இப்போ மூவிஸ் கேட்குன்னா மூவிஸ் டா அப்படி சொல்லி வச்சேன். மற்றபடி இந்த பேரில் ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. சும்மா அப்போதைக்கு யோசித்து கேமிங் டா மாதிரி மூவிஸ் டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிச்சிட்டேன் வீடியோ போடணுங்கிறதுக்காக. இந்த தடவை எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இருக்குது. எப்படிலாம் எடிட் பண்ணி போடணும், எப்படி போட்டால் காப்பிரைட் வராது அப்படின்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். காப்பிரைட் வராதுன்னு முழுசாக சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு காப்பிரைட்டை எப்படி வராமல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐடியாலாம் கிடச்சிது. சேனல் ஆரம்பித்தாச்சு, வீடியோ போடணுன்னு வந்தாச்சு. திரும்பவும் அதே பிரச்சனை. என்ன தான் புதுசாக சேனல் ஆரம்பித்து வந்தாலும் நான் பெருசாக பேசி பழகாததுனால எனக்கு திரும்பவும் அதே பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. அப்படி இருந்தும் எப்படியாவது ஒரு வீடியோவாவது போடணுன்ட்டு நிறைய வீடியோ யோசித்து வச்சுருப்பேன். ஆனால் ஒன்று கூட போடவே மாட்டேன், அப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எப்படியோ என்னோடய சேனலில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். ஏன்னா யூடியூப்பில் அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வந்துச்சு. ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அதில் ஒரு என்ன பெனிஃபிட்னால், உங்களோட வீடியோஸ் யாருமே தேடி பார்க்கலனா கூட ஷார்ட்ஸாக போடும்போது மற்ற ஷார்ட்ஸோடு சேர்ந்து வந்துடும்
நிறைய பேர் பார்த்துருவாங்க அப்படின்னு தான் போட்டேன். அதில் ஒரு 30 வியூஸ் வந்தது. அது ஓகே தான். ஆனால் எனக்கு வீடியோ தான் போடணும், அதுதான் மெயின் மோட்டிவ். எப்படியாவது ஒரு வீடியோவாவது போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2023 என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன், அவதார் ரிவ்யூ. ஸோ எனக்கு வந்து தெரியும், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும், நிறைய யூடியூபர் சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஒரு புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் நம்ம போடுற வீடியோஸ் எதுவுமே அந்தளவுக்கு வியூஸ் போகாது, யாருமே வீடியோஸை பார்க்க மாட்டாங்க, பெருசாக ரீச் கிடைக்காதுன்னு தெரியும். ஸோ நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போட தான் அந்த ஒரு க்ரோத்துங்கிறது வரும். ஸோ அதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நான் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் யூடியூப்குள்ளே வந்தேன். ரெண்டாவது நான் என்ன நினச்சேன்னா, இப்போது நான் ஆரம்பத்தில் போடுற நிறைய வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது, நிறைய ஹேட் கமெண்ட்ஸ் வரும். ஸோ பார்க்குறாங்க பார்க்கலங்கிறத தாண்டி ஆரம்பத்தில் நான் போடுற வீடியோஸ் நிறைய பேருக்கு பிடிக்காது, ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் ஃபாலோவர்ஸ்லாம் வருவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் நினச்சது தப்புன்ட்டு எனக்கு அந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுது. என் மைண்டில் இருந்த மொத்த தாட்டையுமே அந்த ஒரு வீடியோ மாற்றிடுச்சு. ஸோ நான் என்னென்னலாம் நினச்சிட்டு இருந்தேனோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் அந்த வீடியோவில் நான் பார்த்தேன். ஸோ அதுக்காக நெகட்டிவ் கமெண்ட்ஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, ஆனால் அது எனக்கு ஒரு விஷயமாகவே தெரியல. ஏன்னா நான் பார்த்ததில் நெகட்டிவ் கமெண்ட்ஸை விட அதிகமாக பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ நிறைய பேர் போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு என்ன சொல்கிறது, அது என்னால் சொல்லி புரிய வைக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து உங்களுக்கு வரக்கூடிய முதல் கமெண்ட்டுங்கிறது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த மொமெண்ட் வந்து வேறு எதுவுமே தேவையில்லை, இதுதான் உங்களுக்கு தேவை, இந்த ஒரு மோட்டிவ் உங்களுக்கு கிடைச்சா போதும், எதை வேணால் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபீல் கொடுத்தது. அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஸோ அதுக்காகவே நிறைய வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணேன். ரெண்டாவது வியூஸு. நான் இவ்வளோ வியூஸ் போகும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஆரம்பத்தில் முதல் வீடியோலாம் போடும்போது வியூஸே போகாது, அதில் அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி வந்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது முதல்ல வியூஸ் போல தான். முதல் நாள் 0 வியூஸ் வந்தது, ரெண்டாவது நாள் 1 வியூஸ் வந்தது, 1 அப்படியே 10 ஆச்சு, 10 100 ஆச்சு, 1000 ஆச்சு, அப்படியே 10,000 30,000ன்னு ஒரு 30K வியூஸ் வந்தது அந்த டைமில். ஸோ எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்படி இருந்தும் இதையே நான் முன்னாடியே பண்ணல. முக்கியமாக சொல்லணுன்னா, நான் இதுக்கு முன்னாடி 2019 to 22 வரைக்கும் ஒரு டைம் கேப் வந்து எடுத்துருப்பேன். அந்த டைமில் நான் எவ்வளோ மூவிஸ் பார்த்துருப்பேன், சீரீஸ் பார்த்துருப்பேன், கேம் விளையாடிருப்பேன், அதை பற்றியெல்லாம் பேசியிருக்கலாம். அட்லீஸ்ட் ரொம்ப டீட்டெயில்டாக இல்லைன்னா கூட ஒரு சின்ன ரிவ்யூவாவது போட்டுருக்கலாம். அதையே நான் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆரம்பத்தில் ரிவ்யூவே போடக்கூடாது, ரிவ்யூங்கிறதே சேனலில் இருக்கக்கூடாது, அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஏன்னா நான் இப்போ ரிவ்யூ போடுறேன், அந்த ரிவ்யூ பார்க்குறதுக்கே ஆடியன்ஸ் தனியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படின்னா போடுற வீடியோவே வேஸ்ட்டு அப்படின்ட்டு. எப்படின்னா, இப்போது ஒரு படம் வருது, அதை ரிவ்யூவாக போடுறேன். ஸோ என்னோடய சேனலில் ஆடியன்ஸ் இல்லைன்னும்போது 2 மாதம் 3 மாதம் கழித்து ஆடியன்ஸ் வந்தாலும் அந்த ரிவ்யூங்கிறது முடிச்சு போச்சு. ஸோ அதை யாருமே அதுக்கப்புறம் பார்க்க போகிறதில்ல. அப்படிங்கும்போது ஸோ சப்ஸ்கிரைபர்ஸே இல்லாத டைமில் ரிவ்யூ போடுறதுங்கிறது வேஸ்ட்டு தான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான், தப்பான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பொதுவாக ரிவ்யூங்கிறது எப்படி ஒர்க் ஆகும், ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்தை பார்க்க போகிறவங்க வந்து நிறைய ரிவ்யூலாம் தேடி பார்ப்பாங்க. இப்போ ஒரு 10 ரிவ்யூவில் நம்மளோட வீடியோவும் காமிக்குதுன்னா அதை கிளிக் பண்ணி அப்படி தான் ஆடியன்ஸ் அதிகமாகுவாங்க. இன்னும் கேட்டால் ரிவ்யூங்கிறது உங்களுடைய ஆடியன்ஸை இன்னும் அதிகமாக்குற ஒரு விஷயந்தான். ஸோ அது கூட புரியாமல் அந்த டைமில் இருந்தேன். அது வந்து எனக்கு அந்த அவதார் ரிவ்யூவில் தான் தெரிஞ்சுது. சரி, ஓகே, இப்போதைக்கு விஷயத்துக்கு வருவோம். நான் எங்கேயோ சுற்றி போகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போதைக்கு புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, வீடியோவும் போட்டுட்ருக்கேன், நல்ல வியூஸும் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது நான் ஏன் இதை பாதியில் விட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த பிரச்சனை தான் இருக்கிறதுலே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. எனக்கு இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணங்கிற ஐடியாவே தெரியல. அது இப்போது இந்த டைம்னு இல்லை, இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி சரி, அதுக்கு முன்னாடியும் சரி. ஸோ இந்த ஒரு பிரச்சனை தான் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இருந்துகிட்டே இருக்குது. அது என்னென்னா நாய்ஸ். இதுதான் எனக்கு இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. இப்போ நான் அதிகமாக பேசலைன்னா கூட
பேசி தான் வீடியோ போடணும், இல்லைன்னா போட முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு கட்டத்தில் பேசணும்னு வரேன். ஸோ கரெக்டாக என்னென்னவோ பேசலாம்னு சொல்லிட்டு மைண்டில் யோசித்து இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு மைக்கை ஆன் பண்ணுவேன். அந்த டைமில் கரெக்டாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். பேசுறதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குனே ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். எனக்கு ஏன் இது ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு எங்கள் வீடு வந்து ஓடி வீடு. அதில் என்ன பிரச்சனைனா, இப்போது வெளியில் இருக்க சத்தம்லாம் அவ்வளோ கிளியராக கேட்கும். நான் கிட்டேருந்து இங்கே பேசுவேன், தூரத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் காக்கா கத்துற சத்தமோ இல்லை வேறு ஏதோ ஒரு சத்தமோ இங்கே கேப்சர் பண்ணுறோம். நான் பேசுகிறது கூடவே எல்லா சத்தமும் கேட்டுகிட்டே இருக்கும். அதை திருப்பி கேட்குறதுக்கு எனக்கே பிடிக்காது. அதை எப்படி வீடியோவில் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டேக்குங்கிறது ஒரு 10 டேக் 20 டேக் 100 டேக்கெலாம் எடுத்துகிட்டே இருப்பேன். ஒரே ஒரு வார்த்தை, ஜஸ்ட்டு ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கே அந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். எனக்கு உண்மையிலே புரியல, இதை எப்படி மற்ற யூடியூபர்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னே தெரியல. ஏன்னா மற்றவங்களாம் மற்ற விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க, நாய்ஸை மட்டும் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? நாய்ஸுங்கிறது அவங்க ஒரு மாதிரி எரியிற சத்தம், மற்ற சத்தத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் வெளியில் இருக்கிற அவுட் சைட்லேருந்து வர சத்தம்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. ஸோ நான் எதிர்பார்த்ததெல்லாம் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சைலண்ட்டான பிளேஸ் வேணும், வெளியிலேருந்து சத்தமே கேட்காமல் இருக்கணும் அப்படின்ட்டு தான் எதிர்பார்த்தேன். நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், ஏன் நாய்ஸ் ரெடியூஸ் மைக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் அவங்க சுற்றி இருக்கிற இடத்த தான் ஒரு ஸ்டுடியோ மாதிரி மாற்றுவாங்களே தவிர மைக்கில் நாய்ஸை கிளியர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா என்ன தான் நாய்ஸ் கண்ட்ரோல் மைக்காக இருந்தாலும் அதோட உங்களுடைய வாய்ஸுமே வேறு மாதிரி மாற்றி தான் கொடுக்கும். இப்போது இவ்வளோ சத்தம் கேட்குது அப்படின்னா அதை நாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுடைய சத்தமும் சேர்ந்து குறைஞ்சி வேறு மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்கும். அதனாலேயே மைக்கில் கண்ட்ரோல் பண்ணுறதை தவிர்த்துருவாங்க. அவங்கள சுற்றி ஒரு வெளியிலேருந்து எந்த ஒரு அவுட் சைட் சவுண்டும் கேட்காத மாதிரி இடத்த ரெடி பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி தான் எனக்கும் அந்த மாதிரி ஒரு இடம் வேணும், வெளியிலேருந்து எந்த ஒரு சத்தமும் கேட்காத மாதிரி ஒரு சைலண்ட்டான ப்ளேஸ் வேணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ரெண்டாவது என்ன பிரச்சனைனா, நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்த புதுசில் எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. நான் எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வீட்டில் ஆளுங்க இருக்கும்போது என்னால் பண்ண முடியாது. ஸோ யாரும் இல்லாத அந்த டைமில் தான் நான் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கேன்னா, இப்போது அந்த டைம் கிடைக்கிறதே கஷ்டம். அப்படிங்கும்போது இந்த டைமுக்குள்ளே நான் இந்த வீடியோ போட்டுடணும் அப்படின்னு சொல்லி பேச வரேன்னா, கரெக்டாக அந்த டைமில் தான் ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். கரெக்டாக நான் மைக் ஆன் பண்ணுற அந்த டைமில் தான் ஏதாவது ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கும். யாராவது கத்திகிட்டு இருப்பாங்க, பக்கத்தில் யாராவது ஒரு சண்டை போட்டுட்ருப்பாங்க, இல்லை வெளியிலேருந்து ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். இதே தான் ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு வீடியோ கூட முழுசாக போட முடியாது. ஒரு வீடியோவில் ஒரு வார்த்தை கூட முழுசாக பேசவே முடியாது. இப்போ ஒரு வார்த்தை பேசுகிறேன்னா டக்குன்னு எதனா ஒரு சவுண்டு கேட்கும், திருப்பி ரீடேக் எடுக்கணும், திருப்பி ரீடேக் எடுக்கணும், ரீடேக் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த சத்தம் நிற்கிற வரைக்கும். இந்த ஒரு விஷயங்கிறது என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தது. எந்த அளவுக்குனா, இப்போ நான் ஒரு படத்தை பற்றியோ இல்லை சீரீஸை பற்றியோ பேச வரேன், அப்படி இல்லைன்னா ஒரு ரிவ்யூ போடுறேன். ஸோ நான் இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு ரிவ்யூ போட வரேன். அதோட டைம் ஒரு 10 நிமிஷம். ஸோ அந்த வீடியோவோட மொத்த டைமே ஒரு 10 நிமிஷம் தான். அதை மேக்ஸிமம் எவ்வளோ நேரத்துக்குள்ளே பேசி முடிக்கலாம்? ஒரு 1 hour அப்படி இல்லைன்னா 2 hourக்குள்ளே முடிச்சிடலாம். ஏன்னா அதுக்குள்ளேயே உங்களுக்கு மோர் தென் டைம் கிடைக்கும். நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பேசி முடிச்சிடலாம். ஆனால் எனக்கு அதுக்கு மட்டுமே 1 day ஃபுல்லாக எடுக்கும். அப்படி இல்லைன்னா அடுத்த நாளும் போகும், அதுக்கு அடுத்த நாளும் போகும். ஏன்னா எனக்கு கிடைக்கிறதே அந்த கொஞ்சம் டைம் தான். அந்த டைம்லேயும் ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருந்ததுன்னா ஒரு வார்த்தை பேசுறதுக்கு திருப்பி மறுபடியும் அதே வார்த்தை ரிப்பீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படியே டைமும் டபுள் ஆகிட்டே இருக்கும். 10 நிமிஷம் பேசுறது 20 நிமிஷம் ஆகும், 20 நிமிஷம் பேசுறது போயிட்டே இருக்கும். இதுதான் என்னோடய பிரச்சனையே. நான் ஆரம்பத்தில் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கே 6 நாள் எடுத்துப்பேன். என் சேனல்லே பார்க்கலாம் நீங்கள். ஒரு வீடியோவும் ரொம்ப டைம் கேப் எடுத்து தான் போட்டிருப்பேன். அப்படி போடுறதும் ரிவ்யூவாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுவுமே ஒரு அவசரத்தில் தான் போடுவேன்.
வேறு வீடியோ போடணும்னு தோணும், அது பேசிகிட்டே இருப்பேன். திடீர்னு எதனா ஒரு படம் வந்துடும், அந்த டைமில் ரிவ்யூ போடலன்னா அதுக்கப்புறம் எப்போ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரிவ்யூ போடுவேன். அது போடுறதுக்கு ஒரு 4 நாள் அந்த மாதிரி டைம் கேப் இருக்கும். ஸோ அப்படி தான் நான் அந்த கொஞ்சம் வீடியோவும் போட்டேன். அதை தாண்டி எனக்கு எவ்வளோ விஷயத்தை பற்றி பேசணும்னு தோணியிருக்கு, எவ்வளோ வீடியோஸ் போடணும்னு நினச்சிருக்கேன், அது எதுவுமே போடல. 3வது ரிவ்யூ தான். எனக்கு அந்த ரிவ்யூவே ரிப்பீட் ஆகிட்டு இருக்க மாதிரி இருந்தது. இப்போ என் சேனல் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ரிவ்யூ வீடியோஸே இருக்கும். அதுவே இருக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஏன்னா இந்த சேனலுங்கிறது வெறும் ரிவ்யூக்காக க்ரியேட் பண்ண சேனல் கிடையாது. எனக்கு ஹாலிவுட் படங்கள், அனிமேட்டட் சீரீஸ் எவ்வளவோ விஷயத்தை பற்றி பேசணும்னு தோணியிருக்கு. முக்கியமாக கேமிங் பற்றி பேசணும், அந்த மாதிரி எவ்வளவோ தோணியிருக்கு. ஆனால் அதெல்லாம் விட்டு ரிவ்யூ மட்டுமே போட்டுகிட்டே இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வீடியோஸும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஆனால் அப்பயும் எனக்கு இந்த ஒரு சின்ன பிரச்சனையாக வந்தது, நாய்ஸ். இது எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தேவைப்பட்டதுன்னா ஒரு சைலண்ட்டான இடம் தான். ஸோ அந்த ஒரு இடங்கிறது எனக்கு கிடச்சிருந்ததுன்னா நான் ஆரம்பத்தில் எவ்வளோ வீடியோ போடணும்னு நினச்சிருக்கேன், அதெல்லாம் அப்பயே போட்டிருப்பேன். ஈவன் ரிவ்யூவே கூட நிறைய ரிவ்யூ போட்டிருப்பேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் எல்லா மூவிஸ் பற்றிலாம் பேசியிருக்க மாட்டேன், ஒரு சில மூவிஸ் ரிவ்யூ தான் போட்டிருப்பேன். ஆனால் அந்த டைமில் நான் ரொம்ப பெரிய ஹைப்போடு போய் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ண படங்களை பற்றிலாம் பேசணும்னு நினச்சிருக்கேன். முக்கியமாக காட்ஸில்லா வர்சஸ் காங், ஸ்பைடர்மேன், நோ வே ஹோம், பிளாக் ஆடம் சொல்லிட்டு நிறைய படம் இருக்குது. ஆனால் அதை பற்றியெல்லாம் நான் பேசவே இல்லை, வீடியோவும் போடல. காரணம் இதுதான். சரி, ஓகே, அதெல்லாம் முன்னாடி நடந்தது. நான் ஏன் இப்போ இந்த 2 வருஷம் கேப் எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருந்த அந்த டைம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க்குக்கு போகிற டைம், அந்த கேப்புக்குள்ளே தான். ஸோ என்னால் ஒர்க்குக்கு போயிட்டு அதே டைமில் யூடியூப்பையும் பார்த்துக்க முடியல, அதுதான் உண்மை. ஏன்னா இருக்கிற கொஞ்சம் டைமில் தான் நான் வீடியோவும் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ அதுவும் இல்லை. ஸோ எனக்கு டைம் இருக்கும்போது இந்த பிரச்சனை இருந்தது, அதுக்கப்புறம் இதை பண்ணணும்னு நினைக்கும்போது டைம் இல்லை. ஆனால் ஒர்க்குக்கு போயிட்டு இதையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படியும் விட்டுறக்கூடாதுன்னு நிறைய வீடியோ போடணும்னு நினச்சிருக்கேன், ஆனால் போட முடியல. அது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் யூடியூப்பே மறந்துட்டேன். எப்படி சொல்கிறது, எனக்கு யூடியூப் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போதும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, நான் யூடியூப்பில் தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு யூடியூப் பார்க்க ரொம்ப பிடிக்கும். மற்ற விஷயம்லாம் அவ்வளோ ஆர்வம் காட்ட மாட்டேன். ஆனால் நான் ஒர்க்குக்கு போனதுக்கப்புறம் யூடியூப் ஏன் ஆரம்பித்தேன், யூடியூப் சேனலில் நான் என்னென்னலாம் பண்ணலான்னு இருந்தேன், அது எல்லாத்தையும் மறந்துட்டு வேறு விஷயம் பின்னாடிலாம் போக ஆரம்பிச்சிட்டேன். சிம்பிளாக சொல்லணுன்னா, நான் யாருங்கிறதையே நான் மறந்துட்டேன். ஸோ என்ன நானே மறந்துட்டேன், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அதனாலேயே 2 வருஷம் கிட்ட நான் டிப்ரெஷனில் போயிட்டேன். நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக தட்டி விட்டுலாம் போயிட மாட்டேன். ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதையே போட்டு யோசித்து என்ன நானே ரொம்ப உடஞ்சிருவேன். ஓவர் திங்கிங் பண்ணி அதுக்குள்ளேயே தான் இருப்பேன். அப்படி தான் நான் இந்த விஷயத்துலேயும் இருந்தேன். இதை விட்டு வெளியே வர முடியுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அதையே யோசிச்சுட்டு எல்லா டைமும் அப்படியே தான் இருந்துகிட்டு இருந்தேன். ஸோ இந்த டைமில் இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், அந்த டைமில் ஏதாவது ஒரு மூவி வந்தாலோ சீரீஸ் வந்தாலோ அதுக்காக எவ்வளோ பெரிய ஹைப்போடு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். அதை பார்த்து எவ்வளோ என்ஜாய் பண்ணுவேன். இப்போ கேம் ஆடினாலும் அதை எவ்வளோ என்ஜாய் பண்ணி ஆடிட்டுருப்பேன். அப்போ இருந்த நானே வேறு. எவ்வளோ தான் வளர்ந்தாலும் அந்த ஒரு குழந்தைத்தனங்கிறது அந்த மூவிஸ் பார்க்கும்போதோ கேமிங் விளையாடும்போதோ எனக்குள்ளே திரும்ப வந்துடும். ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, நான் வந்து எனக்கு என்ன தேவை, இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே சரி, எனக்கு அப்போ இருந்த நான் தான் தேவை. அந்த டைமில் நான் எப்படியெல்லாம் இருந்தனோ அதே டைம் அதே மாதிரி நான் என் லைஃப் ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு என்ன வேணுங்கிறது இப்போ தெளிவாக தெரியும். நான் இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே நான் அப்போ எப்படி இருந்தனோ அப்படி தான் இருக்கணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் அந்த 2 வருஷங்கிறது நானாக இல்லை. ஸோ எனக்கு தேவை நான் தான். அந்த டைமில் இருந்தேன். நான் அந்த டைமில் எப்படி இருந்தனோ அந்த என்னை தான் நான் மிஸ் பண்ணியிருக்குன்னு எனக்கு புரிஞ்சுது.
அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப் பண்ணணுன்னு வந்துட்டு அதை விட்டுட்டேன் அப்படிங்கிற விஷயமே எனக்கு ஞாபகமே வருது. இவ்வளோ நாள் ஏன் யூடியூப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தோணிகிட்டே இருந்தது. அப்போ இருந்து நான் இப்படி இருந்திருக்க மாட்டேனே, எப்படி சொல்கிறது, அந்த டைமில் எப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக தமிழ் கேமிங் லைவ் பார்த்துக்கிட்டு அப்படியே அப்டேட்ஸ் எல்லாம் தேடிட்டு அப்போ எப்படி இருந்தனோ அதே மாதிரி ஏதாவது வீடியோ போடணும், எவ்வளவோ அப்டேட்லாம் வந்தது, எவ்வளோ வீடியோலாம் போடணும் அப்படின்ட்டு போட்டுருக்கலாம். ஆனால் நான் அதை பற்றியெல்லாம் கண்டுக்காமலே போயிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. 2 வருஷம் டிப்ரெஷனில் இருந்தேன். அதுலேருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு இருந்தேன். இப்போ எனக்கு என்ன தேவைன்னு தெரியும். அதுக்கு எனக்கு அந்த டைமில் இருந்த நான் தேவை. அதுக்கு எனக்கு முக்கியமாக யூடியூப் பண்ணணும். நான் ஆரம்பித்த யூடியூப், நான் எப்படியெல்லாம் யூடியூப் எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சனோ அதை அப்படியே விடக்கூடாது, திரும்ப யூடியூப் சேனல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ திரும்ப யூடியூப் சேனலை ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 வருஷம் கழித்து திரும்ப யூடியூப்குள்ளே வந்திருக்கேன். இனி கண்டினியூவாக வீடியோ வரும். அவ்வளோதான் கைஸ். நீங்க எங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அங்க இல்ல. ஒரு கட்டாயத்தால உங்களுக்கு பிடிக்காத ஒரு இடத்துல இருக்கீங்க. ஆனா அந்த இடம் கூட தகுந்த இடம் இல்லைன்னு உங்களுக்கு ஏதோ ஒரு நாள் தோணும். நாம எந்த இடத்துல இருக்கோம், என்ன செஞ்சுட்டு இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல. நம்ம எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கமா இல்லையாங்கிறதா முக்கியம். நீ என்ன சொல்றேன்னு புரியல. உங்களால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை நினைச்சு நீங்க எப்பவும் கவலைப்படக்கூடாது. நிம்மதியா வாழுங்க.